உத்தரமேரூர் பாமக வேட்பாளர் கிராமப்புற பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உத்தரமேரூர் மேற்கு ஒன்றியம் கம்மாளம்பூண்டி கிராமத்தில் பிரச்சாரத்தை துவங்கிய வேட்பாளர் அத்தியூர், மேல்தூளி, காரியமங்கலம், நாஞ்சிபுரம், காவனூர், புதுச்சேரி, அகரந்தூளி, சோழனூர், பாரதிபுரம், மேநல்லூர், ஒட்டந்தாங்கல், பூந்தண்டலம், காட்டுப்பாக்கம், அம்மைப்பநல்லூர், வெண்ணல்லூர், மானாம்பதி, காரணை மண்டபம், விசூர் உள்ளிட்ட உத்தரமேரூர் மேற்கு ஒன்றியத்தின் பல்வேறு கிராமங்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் பேசுகையில், தமிழகத்தில் திமுக அரசின் கடந்த 5 ஆண்டின் ஊழல் மற்றும் மோசடி வேலைகள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உத்தரமேரூர் ஏரி தூர் வாரப்படாமலேயே 20 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு நிதி சுரண்டப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், எனவே மாடல் திமுக அரசினை தூக்கி எறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அதிமுக தலைமையிலான முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் உத்தரமேரூர் ஏரியினை தூர்வாரி சீரமைப்பதாக உத்தரமேரூர் பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது மேற்கு ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் கம்மாளம்பூண்டி பெருமாள், மேற்கு ஒன்றிய செயலாளர் பெருமாள், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய இளைஞரணி தலைவர் வேலாயுதம், மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் செல்வகுமார், மேநல்லூர் ஊராட்சி செயலர் வீரராகவன், மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் உதயகுமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஒன்றிய, நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.